கண்ணா, இந்த வரிகளை எழுதி எங்களை வாசிக்க கேட்டதுக்கு முதல்ல ஒரு பெரிய நன்றி. இன்னைக்கு உங்களுக்காகவே உங்களுக்கு பிடிச்ச அந்த குறும்புத்தனம் நிறைந்த காதல் வரிகளை தான் நாம ஆழமா அலச போறோம். அதாவது ஒரு பொண்ணு தன் தோழியோட ரகசிய காதலன் யாருன்னு அவளை சீண்டி கிண்டல் செஞ்சு கேட்கறது தான் இந்த பாட்டோட கடமை. சரியா சொன்னீங்க. இத கவிஞர் மல்லிகை அப்புறம் தாமரை மலர்களோட ஒப்பிட்டு தொடங்குறதே கேட்க அவ்வளோ அருமையா இருக்குல்ல? கண்டிப்பா. அந்த தோழிகளுக்கு நடுவுல நடக்கிற ரகசிய விசாரணையை சும்மா ஒரு கேள்வி பதில்னு நம்ம சுருக்கிட முடியாது. அது ஒரு கவிதை ஓவியம்னு சொல்லலாம். ஆமா, காதல்ங்கிற உணர்வு ஒரு பொண்ணோட வெட்கத்திலையும் அவ தோழியோட கிண்டலான வார்த்தைகளையும் எப்படி வெளிப்படுதுங்கிற அழகான பதிவு இது. அந்த முதல் சரணத்திலே பாத்தீங்கன்னா தோழி காதலனை பத்தி பல கோணங்கள்ல விசாரிக்கிறா. குறிப்பா அவன் உன்னோட உள்ளம் கவர் கள்வனா அப்படின்னு ஒரு கேள்வி. அதுதான் அந்த தோழியோட குறும்பு. கள்வன்னா திருடன் தானே, காதலனை ஏன் அப்படி ஒரு வார்த்தையால கூப்பிடணும்? இங்க அவன் பொருள்களை திருடுற சாதாரண திருடன் கிடையாது. யாருக்கும் தெரியாம ரொம்ப ரகசியமா இதயத்தை திருடுற ஒரு கியூட்டான திருடன். ஓ, அந்த இலகுவான குறும்பான டோன் தான் இந்த பாட்டை ரொம்ப உயிரோட்டமா வச்சிருக்கு. உண்மைதான். அப்புறம் அவன் மன்மதனின் தோழனா அல்லது ஸ்ரீராமனா அப்படிங்கிற ஒரு ஆழமான கேள்வியும் அவ கேக்குறா. அந்த முரண்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது மன்மதன்னா காதலுக்கும் ரொமான்ஸுக்கும் பேர் போனவன். ஆனா ஸ்ரீராமன் இந்த இடத்துல ஏன் வராரு? அங்கதான் கவிஞரோட பெரிய உளவியல் சாமர்த்தியம் இருக்கு. நம்ம கலாச்சாரத்துல ஸ்ரீராமன் அப்படிங்கிறவரு ஏகபத்தினி விரதன். அதாவது ஒரு தாரத்துக்கு ஒரு நாயகன்னு சொல்வாங்கல்ல, அதுவா? ஆமா, நேர்மைக்கும் பாதுகாப்பிற்கும் அவர்தான் அடையாளம். ஒரு பொண்ணோட மனசுல எதிர்கால கணவனை பத்தி ஓடுற 2 விதமான எதிர்பார்ப்புகளை இது குறிக்குது. அதிரடியான காதல் லீலைகள் சேர காதலனை எதிர்பார்க்கிறாளா, இல்ல ஸ்ரீராமனை போல எந்த சூழல்லையும் அவளை கைவிடாத ஒரு நல்மகனை எதிர்பார்க்கிறாளா அப்படிங்கிற ஒப்பீடு. எக்ஸாக்ட்லி. காதல் தர த்ரில்லுக்கும் கணவன் தர வேண்டிய பாதுகாப்புக்கும் நடுவுல நடக்கிற ஒரு மனப்போராட்டம்னு கூட இதை சொல்லலாம். வாவ், அந்த வரிகளுக்கு பின்னால் இவ்ளோ ஆழமான ஒரு கலாச்சார பின்னணி இருக்கிறது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மனரீதியான ஒப்பீடுகளை தாண்டி தோழி எடுத்து அவளோட உடல் மொழியை வச்சு அவளை சீண்ட ஆரம்பிக்கிறா. ஆமா, கண்கள் மட்டும் பேசுமா, கைகள் கூட பேசுமா அப்படின்னு ஆரம்பிச்சு பக்கம் வந்தானா, முத்தம் தந்தானா, காதில் கடித்தானா அப்படின்னு கேக்குறா. தோழிகளுக்கே உரித்தான ஒரு அந்தரங்கமான கிண்டல் தான் அது. ஆனா இது கொஞ்சம் அதீதமான விசாரணையா தெரியலையா? வெளியிருந்து பார்க்க அப்படி தோணலாம். ஆனா முகம் சுழிக்க வைக்காம ரொம்ப நேர்த்தியா உடல் ரீதியான காதலோட நெருக்கத்தை கவிஞர் இதுல தொட்டு செல்றார். காதல மறைச்சாலும் உடலால் மறைக்க முடியாதுன்னு தோழி அவளுக்கு உணர்த்துறா, அப்படிதானே? ஆமா, அதனாலதான் அவன் பார்க்கும்போதே உடல் வண்ணம் மாறும், அழகே சரிதான் அவ அடிச்சு சொல்றா. அதாவது காதலம் பார்க்கும்போது பொண்ணோட முகம் சிவக்கிறத அவ கண்டுபிடிச்சிடுறா. பிளஷிங்னு சொல்லுவோமே அது. கரெக்ட். மனுஷங்களோட மரபணுவிலேயே மூறிய ஒரு விஷயம் அது. காதல்ல விழும்போது மூளையில ஏற்படுற ரசாயன மாற்றங்கள் இதய துடிப்பை அதிகமாக்கி ரத்த ஓட்டத்தை முகத்துக்கு அனுப்புது. அந்த முகச்சிவப்பதான் காதலோட உண்மையான அறிகுறியா தோழி சுட்டி காட்டுறா. அறிவியலையும் கவிதையும் ரொம்ப அழகா இணைச்சிட்டீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா புது வெக்கம் கூடாதடி அப்படின்னு தோழி உரிமையோட அதட்டுறதும் ஓவே கியூட். அவ முகம் பார்த்தா பசி பறந்து போகுது, அவன் நிறத்தை பார்த்தா நெஞ்சில பூக்கள் மலருதுன்னு அந்த வரிகள் நீளுது. காதல் ஒரு மனுஷனை உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எப்படி மாற்றுது அப்படிங்கிறதுக்கான ரொம்ப எளிய தமிழ் விளக்காது. காதல்ல இருக்கிற ஒருத்தருக்கு பசி மறந்து போறதும் மனசுக்குள்ள புது உற்சாகம் மலர்றதும் எல்லா காலத்துக்கும் எல்லா மனுஷங்களுக்கும் பொதுவான ஒண்ணுதான். ஆமா, இந்த பாடல் வரிகள் முழுக்கவே அந்த உணர்வுகளை அடுத்தடுத்த நிலைகள்ல ரொம்ப அழகா அடுக்கி செல்லுது. அதத்தான் நானும் யோசிக்கிறேன். கண்ணா, நீங்க எப்போதாவது இதை சிந்திச்சு பாத்திருக்கீங்களா? பல நூற்றாண்டுகள் கடந்தாலும் காதல்ல விழும்போது முகம் சிவக்கிறதும் பசி மறக்கிறதும் ஒரு உலகளாவிய மொழியாவே இன்னைக்கு வரைக்கும் தொடருது. காதலுங்கிற உணர்வு மாறாதது, அதை வெளிப்படுத்துற உடல் மொழியும் மாறாதது. அதை இந்த மாதிரி ஒரு தோழியோட குறும்பு வழியா கேட்கறது இன்னும் இனிமையான அனுபவமா இருக்கு. ஆமா, ஒரு பாட்டுக்குள்ள இவ்ளோ பெரிய உலகத்தை கவிஞர் கொண்டு வந்தது நிஜமாவே பெரிய விஷயம்தான். சரி, இந்த அற்புதமான அலசல முடிக்கிறப்போ கண்ணா, உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி. சொல்லுங்க, அவரு யோசிக்கட்டும். கவிஞர் ஏன் இந்த ரகசிய காதல விசாரிக்க இரவில் வாசம் வீசும் மல்லிகை அப்புறம் பகலில் சூரியனை கண்டு மலரும் தாமரைன்னு 2 வேற வேற துருவ மலர்களை பயன்படுத்தி இருக்காரு? இரவும் பகலும் போல காவலோட 2 வேற வேற பரிமாணங்கள் இது குறிக்குதா? இருக்கலாம். இத நீங்க கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க கண்ணா.